வணக்கம் டிபிகே டாக்ஸ். மூன்று முடிச்ச சீரியலில் நாளுக்கு நாள் சீரியலோட ஃபேன்ஸ் ரொம்பவும் ஜாஸ்தியாகிட்டே போகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியலோட ஹீரோ சூர்யா அவர்கள் தான். அந்தளவுக்கு ரொம்பவும் சாமிங்காக ரொம்பவும் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராரு சூர்யாவாக நடிக்கிற நியாஸ் அவர்கள். நியாஸ் அவர்களை பற்றி பலருக்கும் தெரியாத சில தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியாஸ் அவர்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் ஜாக்வார் காரோட அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் இவருக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே சேலரி கிடச்சிருக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு சினிமானா ரொம்பவும் பிடிக்கும். இவர் ஊருக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனாலும் இவர் சின்ன வயசுலேருந்தே நடிப்பு மேலே அதிக ஆர்வம் இருந்திருக்கு. இவரோட அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே இவர் டான்ஸ், ஃபைட்னு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரு. சில நேரங்களில் அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா திட்டும் அடியும் வாங்கியிருப்பார். இருந்தாலும் எப்போவுமே அப்பா அம்மா பேச்சை கேட்குறவர் தான் நியாஸ் அவர்கள். அதனால தான் தன்னோட பேஷனை விட்டுட்டு இவர் ஜாப் ஒர்க்குக்கு போயிருந்திருக்காரு. அப்படி சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்கல, நம்ம திரும்பவும் நடிக்க தான் போகணும்னு வீட்டில் கேட்டிருக்காரு. ஆரம்பத்தில் அவங்களோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கலைனாலும் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படி தான் இவர் சீரியலுக்கு வந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டங்களில் இவர் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணும்போது இவரோட சீரியல் பர் டே சேலரி 3000 ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் 5 நாள் 4 நாள் தான் மாதத்துக்கே வேலை இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்பவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஜாபில் நிறைய சேலரி வாங்கணும், ஆனால் இங்கே ரொம்பவும் கம்மியாக வாங்குறமேன்னு இருந்துச்சு. ஆனால் நமக்கு இதுதான் ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போது ரொம்பவும் நல்ல லெவலில் சேலரி வாங்குறதா அவரே சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் பர் டே 3000னா இப்போது சில இடங்களில் சொல்கிறாங்க 18,000 ரூபாய்க்கு மேலே இவர் பர் டே வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துட்டார். அந்தளவுக்கு இந்த சீரியல் இவரை மிகப்பெரிய அளவு ஃபேம் ஆக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நியாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் நடிக்க வேண்டிய சீரியல் சிங்கப்பெண்ணே சீரியலில் அன்பு கதாபாத்திரம் தான். முதல் முறையாக இவர் அன்பு கதாபாத்திரத்துக்கு தான் ஆடிஷனுக்கு போயிருக்காரு. ஆனால் சில காரணங்களால் அந்த கதாபாத்திரத்தில் இவர் நடிக்க முடியல. இதுக்கப்புறம் தான் இவருக்கு 3 முடிச்ச சீரியலில் ஆடிஷன் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சமயத்தில் அமல்ஜித் அவர்கள் அங்கே நடிக்கும்போது இவருக்கு இங்கே வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஒருவேளை நான் 3 முடிச்ச சீரியலில் நடிக்கலைன்னா சிங்கப்பெண்ணே சீரியலில் அன்பாக நடிச்சிருப்பேன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு நியாஸ் அவர்கள். நியாஸ் அவர்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.